மிளகுக்கு இருக்கக்கூடிய பொதுவான மருத்துவ பயன்கள் என்ன டாக்டர்? இது அவ்வளவு முக்கியமானதா? சார், நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த உலகத்தினுடைய வரலாற்றை திருப்பி போட்ட ஒரு விஷயம் மிளகு. அந்த காலத்தில் மிளகுக்கு இன்னொரு பேர் கருப்பு தங்கம் சார். மிளகோடு சம்பந்தப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சார். சரி, சொல்லுங்க சார். காய்கறி அப்படிங்கிறதுல காய்னா எல்லாருக்கும் தெரியும், ஆனால் கறினா என்ன? கேன்சரை வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஒரு பண்பு இருக்கிறது. ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லக்கூடிய இந்த சேர நாட்டில் சேர்ந்த இந்த சரக்கு ஏற்றுறதுக்காக யவனர்கள்லாம் வந்து ஷிப்பில் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்களாம். தங்கத்தை கொடுத்து இதை வாங்கிட்டு போயிருக்காங்க சார். 2013 வந்து இதை பற்றி ஒரு ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. இதற்கு ஆன்டி கொலஸ்ட்ரால் ஆக்டிவிட்டி இருக்கு. ஓமன்ற கடுக்காயை முந்தி உண்ணு உத்தமனே 20 நாள் ஆன பிறகு வாழையினுடைய நடுத்தண்டு இருக்குதுல்ல, அதை இடிச்சு பிழிஞ்ச சாற்றில் 5 மிளகை உண்ணணுமா. அடுத்ததாக ஆமாம் சார், ஹெட் டு ஃபுட் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். அதில் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, மிருக மதம் பித்தமணி வேம்புகடு நெல்லி கரு ஆவின் பாலரைத்து காய்ச்சி ஒரு விதமோ கண்டிப்பாக வராது. வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டு வாங்க, உங்களுக்கு நிச்சயமா. சித்தர் ஒரு இடத்துல சொல்லுவார், சட்டைமணி இன்னொரு இடத்துல சொல்லுவார், இதை பயன்படுத்திக்கிட்டே இருந்தால் கபாலம் பழக்குமடா அப்படிங்கிறார். எல்லாருமே வந்து நல்லது அப்படின்னு நினைச்ச உடனே எல்லாரும் அதை அளவு கடந்து பயன்படுத்தி விடுகிறார்கள். கர்ப்பிணிகள் நிச்சயமாக சாப்பிடக்கூடாது. டாக்டர் இன்டர்வியூ சேனல் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் வில்சன். நம்ம இப்போ இருக்கக்கூடிய இடம் வந்து தென்காசி மாவட்டம் கடைநல்லூர் தாலுகா அருணாச்சலபுரம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஊர். இங்கே வந்து சித்த மருத்துவர் ஐயங்கன்னு நம்மளோட இந்த வீடியோவில் நினைச்சிருக்கிறாங்க. சார் வந்து மரியா சித்த மருத்துவ கல்லூரியில் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. அப்புறம் இந்த அருணாச்சலபுரம்ங்கிற ஊரில் வந்து லட்சுமி நாராயணா சித்த மருத்துவமனை வச்சுருக்கிறாங்க. நம்ம வந்து பொதுவாகவே வந்து மிளகு வந்து சமையலுக்கு பயன்படுத்திட்டு தான் இருக்கிறோம். ஆனால் மிளகுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ பயன்பாடுகள் பற்றி நமக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்லை. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். மிளகு வந்து எந்த மாதிரியான மருத்துவ குணங்களை கொண்டது, எந்த மாதிரியான நோய்களை தீர்க்க வல்லது அப்படின்னு பல விஷயங்கள் பேச போகிறோம். இந்த வீடியோ வந்து நம்ம மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப உபயோகமாக இருக்க போது. இந்த வீடியோவை நான் எப்பயும் சொல்கிற மாதிரி கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ பாருங்கள். அப்போ தான் அதோடைய சரியான பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கும்பொழுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் வீடியோ பண்ணணும் அப்படின்னு திறமையான அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் யாராவது நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எங்களை வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம் சார். சார், இப்போ வந்து நம்ம மக்கள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து அன்றாட வாழ்க்கையில் உணவில் வந்து மிளகு பயன்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஆமாம். ஆனால் எதனால் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கைக்குள்ளே இது வந்தது அப்படிங்கிறதே நமக்கு சரியாக தெரியல. மிளகுக்கு இருக்கக்கூடிய பொதுவான மருத்துவ பயன்கள் என்ன டாக்டர்? எதனால் நம்ம இது அவ்வளோ முக்கியமானதா? நிச்சயமாக சார், மிளகுங்கிறது வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான மருந்தாகும். அதாவது சித்த மருத்துவங்கிறது வந்து ஒரு வாழ்வியல் மருத்துவம், சித்த மருத்துவங்கிறது ஒரு மூலிகை மருத்துவம். இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது தான். சித்த மருத்துவத்தில் மிளகை பற்றி பேசாத ஒரு நூல்களே இல்லை அப்படின்னே சொல்லலாம். மிளகு பயன்படுத்தப்படாத மருந்துகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவு இது சித்த மருத்துவத்தோடு இணைந்தது. சித்த மருத்துவத்தோடு மட்டும் இல்லை, நம்ம தமிழர்களுடைய வாழ்வியலோடு இது இணைந்தது. தமிழர்களுடைய வாழ்வியல் மட்டும் இல்லை, உலக வரலாற்றோடு சேர்ந்ததுன்னே சொல்லலாம். சார், நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த உலகத்தினுடைய வரலாற்றை திருப்பி போட்ட ஒரு விஷயம் மிளகு. எப்படி சார்? சார், நீங்கள் யோசித்து பாருங்களேன். நாம் ஒரு 300-400 வருஷமாக பிரிட்டிஷ்காரங்களுக்கு நம்ம அடிமையாக இருந்தோம். பிரிட்டிஷ்காரங்க இங்கே எதுக்காக வந்தாங்க? இந்தியாவுக்கு அவங்க வந்தது இந்த மிளகு வர்த்தகத்துக்கு தான். இந்த மிளகு வர்த்தகத்துக்கு தான் முதலாக போர்த்துகீசியர்கள் வராங்க. அதனை தொடர்ந்து ஒவ்வொருத்தராக வந்து கடைசியில் பிரிட்டிஷ்காரங்க வராங்க, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்தது. அதன் பிறகு தான் என்ன ஆகுது அப்படின்னா, இங்கு நம்மளுடைய நாடு படையெடுத்து, அதாவது நம்மளுடைய நாடு வந்து அடிமைப்படுத்தப்படுகிறது. அந்த காலத்தில் மிளகுக்கு இன்னொரு பேர் கருப்பு தங்கம் சார். அவ்வளோ ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம். இது அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கிறது. நம்மளுடைய நாட்டில் வந்து பல காலமாக பயன்படுத்தி வந்திருக்கிறோம். சங்க இலக்கியங்கள் புறநானூற்றிலேயே இந்த மிளகை பற்றிய குறிப்புகள் வந்து காணப்படுகிறது. சங்க இலக்கியங்களில் நம்ம மிளகுங்கிற வார்த்தையை விட கரிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. மிளகுக்கு பதிலாக இன்னொரு வார்த்தை. ஆமாம், கரிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. சரி சார், நம்ம சாதாரணமாக நமக்கு எல்லாரும் ஒரு சின்னதாக நமக்கு தெரியும். நம்ம மார்க்கெட்டு தான் நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன கேட்போம்? எங்கேப்பா போகிறேன் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? மார்க்கெட்டுக்கு போகிறேன். என்ன வாங்க போகிறீங்க? காய்கறி வாங்க போகிறோம்னு சொல்லுவோம். ஆமாம். காய்கறி அப்படிங்கிறதுல காய்னா எல்லாருக்கும் தெரியும். புடலங்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், பூசணிக்காய், அதெல்லாம். ஆனால் கறினா என்ன? கறினா குழம்புங்கிற அர்த்தம் இல்லையா சார்? இல்லை சார், இல்லை சார், அதுதான். இது ஒரு மிளகுங்கிறது எந்த அளவு தமிழர்களுடைய வாழ்வியலோடு வரலாற்றோடும் பிணைந்து வந்துள்ளதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. சரி, எப்படின்னு கேட்டிங்கன்னா, காய்ங்கிறது வந்து புடலங்காய் சொன்னது மாதிரி, கறிங்கிறது மிளகுக்கான ஒரு வேறு பெயர். அதுதான் சங்க இலக்கியங்களையும் குறிப்பிட்டிருக்காங்க. முக்கியமான இன்னொரு தகவல் சார், 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்ம இந்தியாவில் எது கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா மிளகா கிடையாது. நாம் அதற்கு முன்னால் வரை நாம் பயன்படுத்திட்டு இருந்தது மிளகு தான்.
ஓகே. நீங்கள் இன்னொரு இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சார், மிளகுக்கு கேரளா மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல மிளகுன்னு சொல்லுவாங்க. நல்ல மிளகு, நல்ல மிளகு, மிளகுன்னு சொல்ல மாட்டாங்க, நல்ல மிளகுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா நல்லங்கிற அடைமொழியோடு ரெண்டே பொருள் தான் குறிப்பிடப்படுது. என்னலாம் சார்? ஒன்று வந்து மிளகு, ஓகே, இன்னொன்று நல்லெண்ணெய். சரி, இந்த அடைமொழியோடு இருக்கக்கூடிய ரெண்டே மூலிகைகள் இதுதான். அவ்வளவு நன்மைகள் கொடுக்கக்கூடிய, அவ்வளவு நன்மைகள் கொடுக்கக்கூடியது. அதனால தான் இது நம்மளுடைய வாழ்வியலோடும் கலாச்சாரத்தோடும் எல்லாத்தையும் சேர்ந்தது. அந்த காய்கறின்னு சொல்லணும்ல, கறிங்கிறது வந்து மிளகு. அன்னைக்கு சமையலுக்கு நம்முடைய கறிகள் வைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட காரம், கறியில் வந்து நம்ம காரம் சேர்க்காம இருக்க மாட்டோம். உப்பு புளி காரம் தான் நம்மளுடைய பேசிக். இதில் காரத்துக்கு நாம் பயன்படுத்தினது மிளகு தான். அதனால் மிளகு தான் வந்து நம்மளுடைய பண்டைய காரம். அதனால தான் நம்ம கடைக்கு போகும்போது காய்கறி வாங்க போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போனோம். மிளகோடு சம்மந்தப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சார். சரி, சொல்லுங்கள் சார். மிளகாய் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். மிளகாய்னா நம்ம அன்றாட சமையல் நம்ம பயன்படுத்திட்டு வர்றது. இதை நம்ம சில்லி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம ஆங்கிலத்தில் சில்லின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது சிலி நாட்டை சேர்ந்த ஒரு தாவரம். 16ஆம் நூற்றாண்டில் தான் இது இந்தியாவுக்குள்ளாரே வந்தது. ஓகே, 16ஆம் நூற்றாண்டுக்குள்ள இங்கே வரும்போது இது நமக்கு புதுப்பொருள். இந்த புதுப்பொருளுக்கு ஒரு பெயரிட வேண்டும். இதனுடைய பண்புகள் எதை ஒத்து இருக்குதா? மிளகை ஒத்து இருக்குதான். மிளகு மாதிரி காரமாக இருக்கிறதுனால தான் சில்லியை மிளகாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, மிளகை போல் காரமாக உள்ள காரணத்தினால்தான் இந்த சில்லிக்கு பேரை என்ன பேர் வச்சிருக்கிறோம்? மிளகாய். நமக்கு மிளகாய்னு வச்சுட்டோம். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற ஒரு பொருளை வச்சு தான் இல்லாததுக்கு நம்ம பேர் வைப்போம் எப்போதும். ஓகே, பாருங்க, வரலாற்றோடு இது எவ்வளவு தூரம் கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்களேன். இவ்வளவு தூரம் நம்முடைய சமூக வாழ்வியல் வரலாறு மொழி எல்லாவற்றையும் மொழியோடு இது ரொம்ப சம்மந்தப்பட்டது. சரி சார், ஓகே சார். இப்போ வந்து மிளகுக்கு வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, நிறைய பயன்கள் இருக்குது. அப்படின்னாலும் குறிப்பாக வந்து எந்த மாதிரியான குணங்கள் இருக்குது சார்? ஏதாவது எந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது மிளகிற்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணத்தை நம்ம 2 ஆஸ்பெக்டாக எடுத்துக்குவோம் சார். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய மாடர்ன் சயின்ஸ் சொல்கிறது என்ன, நம்முடைய சித்தர்கள் இதை இந்த மாதிரி பார்த்துருக்குறாங்க. இந்த ரெண்டையுமே பார்ப்போமே. சரி, முதல்ல என்னென்னா, இன்றைய மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு வந்து பைப்பர் நைக்ரம்னு சொல்லுவாங்க. பைப்பரேசிங்கிறது இதனுடைய ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. இதில் பைப்பரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்கிறது. இதுதான் இதனுடைய மருத்துவ குணத்துக்கு காரணம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நெட்டில் இருக்குது. நீங்கள் அதை தாராளமாக அதிலே பார்த்துக்கலாம். சரி, இதற்கு அடுத்து ரொம்ப முக்கியமாக சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிளகு என்னென்ன செய்கைகள் எல்லாம் உடையது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒன்று, இதற்கு ஆன்டி கேன்சர் செய்கை உடையது. கேன்சரை வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஒரு பண்பு இருக்கிறது. ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஏஜிங்கை ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய ஒரு செய்கை இருக்கிறது. கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய ஆன்டி கொலஸ்ட்ரால் ஆக்டிவிட்டி இருக்கிறது. கேஸ்ட்ரோ ப்ரொடெக்டிவ் ஆக்டிவிட்டி இருக்கிறது. அடுத்ததாக கேஸ்ட்ரோ ப்ரொடெக்டிவ் ஆக்டிவிட்டி இருக்குது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிக் ஆக்ஷன் இருக்குது. இன்செக்டிசைடல் ஆக்டிவிட்டி இருக்குது. இந்த மாதிரி பல ஆக்ஷனையும் ஒரு சிங்கிள் ட்ரக் வச்சிருக்குன்னா பாருங்களேன். இவ்வளவு விஷயங்களையும் வச்சிருக்கிறது இந்த மாடர்ன் சயின்ஸ் வந்து சொல்கிறது. சரி சார். அதே நேரத்தில் சித்த மருத்துவம் இதை வந்து பார்க்கக்கூடிய விதமே வேற சார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்த மருத்துவத்தில் இதை சாதாரணமாக ஒரு சிறு மருந்தாகவும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது தனி மருந்தாகவும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. உணவுப் பொருளாகவும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. கற்ப மருந்தாகவும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. மிளகினுடைய பொது குணத்தை வந்து அகத்தியர் தன்னுடைய பாடலில் மிக தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீதசுரம் பாண்டு சிலேத்தும கிராணி குண்மம். சீதசுரம் பாண்டு சிலேத்தும கிராணி குண்மம். வாதம் அருசி பித்தம் ஓது சந்நியாச அபஸ்மார அடன் மேகம் காசம் இவை நாசமாம் கரி மிளகினால். நீங்கள் விளக்கம் சொல்லிங்க சார். சார், அதாவது ரொம்ப சிம்பிள் சார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகு வந்து எதெல்லாம் போக்குன்னு சொல்கிறாருன்னா, சீதசுரம் கபத்தினால ஒருத்தருக்கு கபத்தினால காய்ச்சல் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருமல், சளி, காய்ச்சல் நம்ம சாதாரண வீடுகளில் நம்ம பார்க்கக்கூடியது. அதுக்கு இது ஒரு மருந்தான். அடுத்ததாக பாண்டு நோய்க்கு இது ஒரு மருந்தான். பாண்டுங்கிறது வந்து அனிமியா, அதற்கு ஒரு மருந்துன்னு சொல்கிறாங்க. சீதசுரம் பாண்டு சிலேத்தும கிராணி, அதாவது வந்து அதிகமாக டயரியல் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வரக்கூடிய நோய்க்கும் இது ஒரு மருந்தாக இருக்குமா. சரி, சிலேத்தும கிராணி. அதன் பிறகு குண்மம், வயிற்றில் வரக்கூடிய அல்சருக்கும் இது ஒரு மருந்தாக சொல்லியிருக்கிறாங்க. அல்சருங்கிறது நம்ம இதில் பெப்டிக் அல்சருங்கிறது நம்ம மீன் பண்ண முடியாது. அப்டாமினல் டிஸ்கம்ஃபோர்ட்டாக நம்ம இதை வந்து மீன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக வாத நோய்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து. ஏன்னா இதற்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிக் ஆக்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அரிசி பித்தம்,
அதாவது வந்து சாப்பாட்டில் பசியே இல்லை, குழந்தை ஒழுங்காகவே சாப்பிட மாட்டேங்குதுன்னா 2 மிளகை வந்து நீங்கள் சாப்பாட்டில் கலந்து கொடுத்தீங்கன்னா, ஒரு சிட்டிகை அளவு எடுத்து தேன்லையோ இதில் கலந்து கொடுத்தீங்கன்னா அந்த பசியை தூண்டக்கூடிய ஒரு பண்பு உண்டு அதுக்கு. வாதம், அரிசி, பித்தம், மாமூலம், சரிங்களா? மூல நோய்களுக்கு இது வந்து மருந்தாக பயன்படுமா? அடுத்ததாக ஓது அபஸ்மா, ஓது சந்நியாச நோய்கள், அதாவது வந்து அன்கான்சியஸ் ஸ்டேட், அன்கான்சியஸ்ன்னு சொல்லலாம், அந்த மூர்ச்சை நோய்கள்னு சொல்லுவாங்க. அந்த நோய்களுக்கு இது மருந்தான். அது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடியது என்னென்னா அடன் மேகம். மேகம்ங்கிறது வந்து நாம் இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் மிலிட்டஸ், அதே போல் ஹைப்பர் கொலஸ்ட்ரீமா, இது எல்லாத்துக்கும் ஒரு காமன் டேம் தான் மேகம். அவைகளையும் குணமாக்குமா? அது எல்லாத்தையோட கடைசியில் அப்படி பஞ்சு டயலாக ஒன்று சொல்கிறாரு, காசம்ங்கிறது வந்து இருமல், இளைப்பு, இந்த மாதிரி உள்ள நோய். காசம் இவை நாசமாம் கரிமிளகினார். இதெல்லாம் வந்து கரிமிளகு சொன்னாலே எல்லாம் நாசமாகவே போயிடும் அப்படின்றார். தட் மீன்ஸ் டோட்டலாக அதை டெஸ்ட்ரக்ஷன் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறார். இது வந்து அதனுடைய பொதுக்குணமாக சொல்கிறது. சரி. அடுத்ததாக எல்லாருக்கும் நமக்கு சாதாரணமாக தெரிஞ்ச விஷயம் என்னென்னா 10 மிளகு இருந்தால் பகையாளி வீட்டிலும் சாப்பிடலாம். இது அதனுடைய சாதாரணமாக நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அடுத்து இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மிளகு உண்ண அழகு கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க மருத்துவத்தில். தேக அழகு கூட்டும். சரி. அதனால தான் மிளகுக்கு ஒரு வேறு பார்த்தீங்கன்னா சரும பந்தம்னு வச்சுருப்பாங்க. சருமம்னா தோல், பந்தம்னா தொடர்பு. நம்முடைய தோலோடு தொடர்புடையதான். அதாவது இந்த தோலில் வரக்கூடிய நோய்கள் எல்லாவற்றையுமே சரியாக்கக்கூடியது. அதனால தான் ஸ்கின் டிசீஸ் எல்லாத்துலேயுமே மிளகு வந்து கண்டிப்பான ஒரு பொருளாக இருக்கும். ஸ்கின் டிசீஸ் உள்ளவங்க எல்லாரும் கண்டிப்பாக உணவில் வந்து மிளகாய்க்கு பதிலாக மிளகு நீங்கள் சேர்த்தீங்கன்னாலே ஸ்கின் டிசீஸ் வந்து நல்ல மாற்றங்கள் வரும். அது வாட்டர் இட் மேபி, அது என்ன டிசீஸாக இருந்தாலும் சரி. ஏன்னா சருமத்தோட பந்த முடியாது. ஆமாம், ஏன்னா அது வந்து சருமத்தோட பந்த முடியாது. சரி. இதற்கு இன்னொரு வேறு பேர் பார்த்தீங்கன்னா மலையாளின்னு ஒரு வேறு பேர் இருக்குது. ஏன் சார்? மலையாள தேசத்தில் இது அதிகமாக விளைஞ்சது. சேர நாட்டு சரக்கு இது. இப்போ நம்ம மலையாளம் சொல்கிறது பண்டைய சேரம். அந்த சேர நாட்டில் சரக்கு, இந்த சேர நாட்டில் சேர்ந்த இந்த சரக்கு ஏற்றுறதுக்காக யவனர்கள்லாம் வந்து ஷிப்பில் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்களாம். தங்கத்தை கொடுத்து இதை வாங்கிட்டு போயிருக்காங்க சார். சார், இப்போ நீங்கள் வந்து சொன்ன மற்ற நோய்கள்லாம் ஓகே, அல்சர் பற்றி சொன்னீங்க, அப்புறம் பைல்ஸ் பற்றி சொன்னீங்க. இதெல்லாம் வந்து ஏற்கனவே காரம் இல்லை ஹீட்டு அதிகமாக இருக்கிறதுனால வரக்கூடியது இல்லையா? அல்சர் இருக்கிறவங்க, பைல்ஸ் இருக்கிறவங்க மிளகு அதிகம் பயன்படுத்தலாமா? அதாவது நேரடியாக அவ்வாறே பயன்படுத்துவதற்கு சொல்லவில்லை. சரி. மிளகு சேர்ந்த வேறு சில அதனுடைய ஃபார்மட் வந்து மாறும் சார். ஓகே. மேலும் மூல ரோகம், குண்மம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ரோகம் கிடையாது. குண்மத்தை பற்றி சொல்லும்போது அதிலே வந்து அஷ்டகுண்மம்னு சொல்லுவோம். குண்மத்தில் அதாவது அல்சருக்குள்ள பல வகைகள் இருக்குது. அதுல ஒரு வகை பார்த்தீங்கன்னா ஒரு வாத குண்மம், பித்த குண்மம், சிலேத்தும குண்மம், இந்த மாதிரி ஒரு 8 வகைகளை சொல்றோம். ஓகே. நமக்கு எல்லாருக்கும் குண்மம்னா தெரிஞ்சது வந்து பெப்டிக் அல்சர் மட்டும்தான். என்ன சார் பெப்டிக் அல்சர்னா நம்ம வந்து வயிற்றினுடைய உள்பகுதியில வரக்கூடிய புண்ணு, வயிற்று புண்ணு நம்ம சாதாரணமாக சொல்லுவாங்க. பெரும்பாலும் நம்ம மக்கள் ஃபேஸ் பண்ணக்கூடியது அதுதான். சரி. அந்த பெரும்பாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த இதை தான் நம்ம பெப்டிக் அல்சர்னு சொல்றோம். அந்த பெப்டிக் அல்சர் தான் நம்ம குண்மம்னு வச்சிருக்கிறோம். அது மட்டும் குண்மம் கிடையாது. ஓகே. நீங்க வந்து ஒரு சாப்பிட்டுட்டீங்க, நல்லா சாப்பிட்ருக்கீங்க, ஒரு மந்தமான ஒரு பொருளை சாப்பிட்டுட்டீங்க, வயிறு சரியா ஜீரணிக்கல, அப்போ என்ன ஆகும்? அப்பவும் உங்களுக்கு ஒரு அப்டாமினல் பெயின் வருமா இல்லையா? அதையும் குண்மம் தான் நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. அதனால நம்மளுடைய புரிதல்ல தான் அந்த இடத்துல தவறு இருக்கிறதா. இருக்கிறவங்க மிளகு சாப்பிடலாமா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சாப்பிடக்கூடாது. அவர்களுக்கு ஏற்றது வந்து சீரகம். சரி. அவர்களுக்கு ஏற்றது சீரகம், அவர்களுக்கு ஏற்றது மிளகு அல்ல. ஓகே. பைல்ஸ் பற்றி? பைல்ஸுக்கும் அதே தான். மூல நோய்கள் மொத்தம் 21 வகைகள் சொல்லியிருக்கிறாங்க. வாதம், பித்தம், கபம் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுல சிலேத்துமத்தை அதிகமாக்கி வரக்கூடிய சில மூல ரோகங்கள் இருக்கிறது. அந்த மூல ரோகங்கள்ல நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பிட்ட அப்போ வந்து சித்த மருத்துவர் யாராவது அணுகி இது வந்து நாம அதனால தான் சொல்றது, நான் பலமுறை சொல்றது என்னன்னா, சில விஷயங்களை நம்ம மருத்துவரை அணுகி மட்டும்தான் தெளிவான ஒரு இதுக்கு நம்ம வர முடியும். இது எனக்கு ஏற்றதா? சரி. எல்லாருக்கும் ஒரு உடம்பு இல்லைல்ல. கண்டிப்பா. வில்சன் சாரோட உடம்பு வேற, ஐயங்கனோட உடம்பு வேற தானே. ஓகே. ஸோ மருத்துவர் ஆலோசனையின் பேரில் தான் எடுத்து அது அப்படி எடுக்கிறதா நல்லது. சரி சார். உடம்புல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனாலும் நான் மிளகு சாப்பிட்டா நல்லது, எனக்கு வேறு பிரச்சனைகள் வராமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், நான் மிளகு சாப்பிடணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க மிளகு வந்து நேரடியாக நிறைய பேர் வந்து ஊரில் கிராமங்கள்லாம் வாயில் போட்டு அப்படியே மென்று சாப்பிட்றலாம் கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். அப்படி சாப்பிடலாமா சார்? 10 மிளகு வரை, 5 to 10 மிளகு வரை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு நாளைக்கா சார் இது? ஒரு நாளைக்கு 5 மிளகு தாராளமாக பயன்படுத்திக்கலாம். 10 வரைக்கும் மேக்ஸிமம் பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகே. அதற்கு ரொம்ப சிம்பிளான வழி இருக்குது சார். மிளகை வந்து நீங்கள் கருப்பட்டி இருக்குதுல்ல, கருப்பட்டி அல்லது பனங்கற்கண்டு, மிளகை வந்து தூள் செய்து கருப்பட்டி அல்லது பனங்கற்கண்டோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா எந்த ஒரு தொந்தரவும், அந்த தூள் அப்படியே வாயில போட்டு சாப்பிட்டு அப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா வெந்நீரோ அல்லது தண்ணீரோ குடித்தோம்னா போதும். நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த
கப நோய்கள் இருக்கு பார்த்தீங்களா, கப நோய்களில் அவர்களை சரி செய்வதற்காக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா உணவாகவே சாப்பிட சொல்லுவோம். இதனை ஒரு உணவாகவே காலையில் நீங்கள் இந்த கருப்பட்டி இதை இடித்து வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட சொல்லலாம். ஸ்கின் டிசீஸுக்கும் இதை சாப்பிட சொல்லலாம். என்கிட்ட வரக்கூடிய எக்ஸிமா, சோரியாசிஸ் போன்ற நோய்களுக்கு எல்லாத்துக்கும் நான் இதையும் நீங்கள் வந்து டெய்லி சாப்பிடுங்க அப்படின்னே சொல்லுவேன். ஆனால் காலையில் ஒரு வேளை மட்டுமே, சாப்பிட்ட முன்னாடி, சாப்பாட்டுக்கு பிறகு. பிறகு. சரி சார், நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கா சார்? நிச்சயமாக நிறைய நல்ல ரிசல்ட் இருக்குது. சமீபத்தில் என்கிட்ட வந்து ஒரு டோட்டலாக எக்ஸிமா பேஷண்ட், அதாவது கரப்பான்னு சொல்லுவோம், அந்த நோய் வந்தவர்களுக்கு இதை சாப்பிட கொடுத்த பிறகு அவருக்கு திரும்ப வந்ததே இல்லை. ஒரு 10 வருடமாக வந்து ஸ்கின் டிசீஸ்னால் ரொம்ப வருந்திக்கிட்டு இருந்த ஒரு நோயாளிக்கு இதனை கொடுத்த பிறகு வந்து அவர்களுக்கு இன்றைய வரைக்கும் அந்த நோய் வருவதில்லை. சூப்பர் சார். சார், அடுத்ததாக இந்த மிளகு பற்றி வந்து மக்கள்கிட்ட வந்து இது கொழுப்பை கரைக்கக்கூடியது அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலும் இருக்குது. மிளகு வந்து கொழுப்பை கரைக்குமா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவி செய்யுமா? உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மிளகு சாப்பிட்றதா நம்ம கேள்விப்படுறோம். அந்த மாதிரி செய்ய சரிதானா? அதாவது நீங்கள் கேட்ட கேள்வி நம்ம அருமையான கேள்வி. நான் இதுக்கு 1 by 1 நான் உங்களுக்கு இது பதில் சொல்ல வரேன். சரி சார். முதல் கொஸ்டின் என்ன கேட்டீங்க, இது வந்து கொழுப்பை குறைக்குமா? அதாவது இதற்கு 2 கான்செப்ட்லேயே நம்ம பதில் சொல்லலாம். சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படையிலையும் இது வந்து கண்டிப்பாக கொழுப்பை குறைக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, மிளகு என்ன சுவையுடையதுன்னா கார்ப்பு சுவையுடையது, அதாவது காரம், உரைப்புன்னு சொல்லுவோம். இந்த சுவையுடைய பொருட்களுக்கு இயல்பாகவே அக்னி அல்லது வந்து தீ குணம் வந்து அதிகமாக இருக்கும். சரி. தீ வந்து பொதுவாகவே எதை குறைக்கும் என்று பார்த்தீங்கன்னா கொழுப்பை குறைக்கக்கூடியது ஒன்று. தீ குணம் மிக்க பொருட்கள் எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா கொழுப்பை குறைக்கக்கூடிய பண்பு இயல்பாகவே இருக்கும். அதனால் இது கொலஸ்ட்ரால் அல்லது வந்து கொழுப்பு எதுவாக இருந்தாலும் அதனை குறைக்கக்கூடிய பண்பை இது பெற்றுள்ளது. ஒன்றா. அடுத்ததாக மாடர்ன் சயின்ஸ்லையுமே இதை என்ன நிரூபிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த NIHன்னு சொல்லி ஒரு இன்ஸ்டியூட்டில் இது ஆய்வு பண்ணி 2013 வந்து இதை பற்றி ஒரு ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. இதற்கு ஆன்டி கொலஸ்ட்ரால் ஆக்டிவிட்டி இருக்கிறது. ஆன்டி கொலஸ்ட்ரால் ஆக்டிவிட்டி இதற்கு இருக்கிறது. குறிப்பாக LDLன்னு சொல்லுவாங்க, லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன்ஸ், அதாவது கெட்ட கொழுப்பு. அதாவது நம்ம ரத்தத்தில் நல்ல கொழுப்பு இருக்குது, கெட்ட கொழுப்பு இருக்குது. சரி. அதில் HDL வந்து நல்ல கொழுப்புன்னு சொல்லுவாங்க, LDL VLDL இதெல்லாம் வந்து கெட்ட கொழுப்புன்னு சொல்லுவாங்க. இந்த LDLஐ இது குறைப்பதாக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆகையினால மிளகை வந்து தாராளமாக நம்ம வந்து கொழுப்பை குறைப்பதற்காக பயன்படுத்தி கொள்ளலாம். சரி. அடுத்து 2வதாக ஒரு கேள்வி கேட்டீங்க, இது உடல் எடையை குறைக்குமா? ஓகே. உடல் எடையை குறைப்பதற்காக இதனை உண்ணலாமா அப்படிங்கிறது 2வதாக கேள்வி கேட்டீங்க. அதாவது சித்த மருத்துவ நூல்களின் பிரகாரம் இதற்கு வந்து உடல் எடையை குறைப்பதற்கான ஒரு மருந்தாக எந்த நூலிலும் கூறப்படவில்லை. அகத்தியர் நூல்கள், அகத்தியர் குணவாகடத்திலேயோ அல்லது போகர் கற்ப முன்னீரிலேயோ எந்த நூல்களிலுமே அவ்வாறு குறிப்பிடப்படவில்லை. ஆனால் மிளகு கற்பம் என்ற ஒன்றை பற்றி போகர் தன்னுடைய நூலில் வந்து சொல்றார். போகர் கற்ப முன்னூரில் சொல்றார், மிளகு கற்பம். அதாவது கற்பம் அப்படின்னா என்னன்னா சார், காயகல்பம் சொல்றோம்ல, இது எலிக்சர் தெரப்பின்னு சொல்லுவாங்க அல்லது ரெஜிவினேஷன் சொல்லுவாங்க. அதாவது நரை, திரை, பிணி இவை இல்லாமல் வாழ்றதுக்கு பேர் தான் வந்து காயகற்பம் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து காயகற்பமாக பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காரு போகர். எப்படி பயன்படுத்தணும் சார் அப்படி? அதாவது மிளகு கற்பத்தை உண்ணணும்னா முதல்ல நாம் அதுக்கு முன்னால் கடுக்காயை கற்பமாக உண்டிருக்கணும். ஓமன்ற கடுக்காயை முந்தி உண்ணு உத்தமனே 20 நாள் ஆன பிறகு அப்படின்னு சொல்லுவார். முதல்ல நீங்கள் வந்து கடுக்காயை சாப்பிட்டு இந்த உடலை வந்து பக்குவப்படுத்திய பிறகு நீ மிளகை என்ன செய்ய சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. அதையும் ஒரு அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டரில் சொல்கிறார். முதல் நாள் ஒரு 5 மிளகை எடுத்து அதனை வாழைக்கட்டை நீர்னா வாழையினுடைய நடுத்தண்டு இருக்குதுல்ல, அதை இடித்து பிழிஞ்ச சாற்றில் 5 மிளகை உண்ணணுமா. அடுத்ததாக 2வது நாள் 10 மிளகு, இப்படியே 20 நாட்கள் கூட்டிக்கிட்டே 100 வரைக்கும் போகணும். பிறகு அதை அப்படியே டிசெண்டிங் பண்ணிக்கிட்டே அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு பழையபடி கடைசி நாளில் வந்து 5ஆக முடிக்க வேண்டும். என்ன பலன் கிடைக்கும் சார் இதனால? இதனால் அவர் என்ன சொல்றாருன்னா, நரை, திரை இவை மாறும், உடல் எடை குறையும், அழகு உண்டாகும் சொல்றார். இந்த ஆஸ்பெக்ட்ல செய்யலாம். ஆனால் இதற்கு சில விதிமுறைகள் இருக்கிறது. இந்த மாதிரி சாப்பிடும்போது உப்பு புளி நீக்க வேண்டும், நெய் வந்து நிறைய சாப்பிட்டுக்கணும். ஓகே. நெய் வந்து சாப்பிடணும். இந்த முறையில் நீங்கள் சாப்பிட்றதாக இருந்தால் உடல் எடையை குறைக்க பயன்படுத்தலாம். அவ்வாறு இல்லாமல் நீங்கள் சாதாரணமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இது உடல் எடையை குறைப்பதாக தெரியவில்லை, சொல்லப்படலாம். நம்ம வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி வேணால் பார்த்து வேணால் சொல்லுங்கள். சரி சார், எனக்கு அதில் ஐடியா இல்லை. ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் இது கொலஸ்ட்ராலை குறைக்கும், கொழுப்பு குறைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தகவல் இருக்கு இல்லையா? ஆமாம். அது வந்து இப்போது மிளகு ரெகுலராக எடுக்கிறவங்க, அதிகமாக சாப்பிட்றவங்க வந்து மாரடைப்பு வராமல் தப்பிக்கான வழிகள் இருக்குதா? நல்ல கேள்வி சார், அருமையான கேள்வி. அதாவது வந்து மிளகுக்கு ஆன்டி பிளேட்லெட் அக்ரிகேட்டிங் ஆக்ஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓகே. அதாவது பிளேட்லெட் அப்படிங்கிறது வந்து ரத்தத்தில் சிறு தட்டுகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தட்டுக்களுடைய அக்ரிகேஷன், அது ஒன்றோட ஒன்று அக்ரிகேட் ஆகி ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி அது வந்து
படிந்து இந்த இந்த அந்த பிளேட்லெட் அக்ரிகேஷன் தான் பின்னால் வந்து த்ராம்பஸாக மாறி அடைப்பு வருவதற்கு காரணம். ஓகே, மாரடைப்பு வருவதற்கு ஒரு காரணம், பல காரணங்கள் இருக்கிறது, அதில் இது ஒரு காரணம். சரி, இதனை தடுக்கக்கூடிய ஒரு பண்பு வந்து எதற்கு இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்கன்னா மிளகுக்கு இருக்குது. அதான் ஆன்டி பிளேட்லெட் அக்ரிகேட்டிங் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இருதய நோயில் அடைப்பு உள்ளவர்கள் இதனை பயன்படுத்தலாம். சித்த மருத்துவத்தில் ஒரு சிறு குறிப்பு இருக்குது சார், இது நான் உங்களுக்கு நம்மளுடைய நேயர்களுக்கு நான் இதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மிளகுல இது என்னுடைய அனுபவம் மருந்தும் கூட. மிளகை கொஞ்சம் எடுத்து ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டு வேலிப்பருத்தின்னு ஒரு பச்சளை இருக்குது. வேலிப்பருத்தி எப்படி கிடைக்கும் சார்? அது நாட்டு மருந்து கடைகளில் எல்லா இடங்களையும் கிடைக்கும். நம்ம வீட்டை சுற்றி தேடி பார்த்தீங்கன்னாலே இருக்கும் வேலிப்பருத்தி. இந்த வேலிப்பருத்தி சாற்றில் மிளகை வந்து ஊற வைக்கணும். வேலிப்பருத்தி சாறு எடுத்து மிளகை வந்து ஊற வச்சு ஒரு 7 முறை நன்றாக ஊறணும். 7 தடவை ஊற வைக்கணும், காய வைக்கணும். ஊற வச்சு காய வச்சு நல்ல ப்ராசஸ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா மிளகினுடைய காரத்தன்மை இழந்திருக்கும். அந்த காரத்தன்மை இழந்து அந்த வேலிப்பருத்தினுடைய சாராம்சம் வந்து ஏறி இருக்கும். சரி, அந்த நிலையில் இருக்கக்கூடிய மிளகை 1 முதல் 2 கிராம் அளவு தினமும் பால் அல்லது தேனில் சாப்பிட்டு வந்தோம்னா ஹார்ட் டிசீஸ் நல்லா குறையுது சார். இந்த மாதிரியான டிசீஸ் சார் நீங்கள் சொல்கிறது? நாங்கள் இதில் முக்கியமாக பார்த்தது வந்து நம்ம குறிப்பாக இது முக்கியமாக நாங்கள் இதில் எதை சொல்ல வர்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த த்ராம்பஸ்னாலேயோ அல்லது அத்ரோஸ்க்ளிரோசிஸ்னாலேயோ இஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸுக்கு வந்து இது ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம வந்து மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் சொல்கிறாங்களா, மாரடைப்புலாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி நோய்களில் இது நல்ல ரிசல்ட் இருக்கிறது சார். வால்வுலார் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் இது பெரிய அளவில் ரிசல்ட் இல்லை. ஓகே, இப்போ வந்து இந்த ஹார்ட் பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த மருந்தெல்லாம் தயார் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? நீங்கள் சொல்கிற மாதிரி வேலிப்பருத்தியிலேருந்து இது எடுக்கிறதுலாம் சிட்டிலலாம் அது பாசிபிலிட்டிஸ் இல்லை இல்லையா? இந்த மருந்து தயாராக கிடைக்குமா? வேணா தயாரித்து கொடுக்கலாம். தேவைப்பட்டால் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டா நீங்கள் அதை தயாரித்து கொடுக்கலாம். சார், மிளகுக்கு வந்து கொழுப்பை கரைக்கக்கூடிய பண்பு இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ பேசணும். இப்போ யாருக்காவது வந்து போய் ஹார்ட்டில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு செக் பண்ணி ஆன்ஜியோ பண்ணணும், உங்களுக்கு ஸ்டண்ட் வைக்கணும் அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் ஒரு தகவல் சொன்னாங்க அப்படின்னா, இல்லை வேணாம், நான் போய் மிளகு அதிகமாக சாப்பிட்டு இந்த கொழுப்பை நான் கரைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த மிளகு வந்து தீவிரமாக வேலை செய்யுமா? இல்லை சார், இல்லை, நிச்சயமாக இல்லை. இதை வந்து ஒரு தடுப்பு மருந்தாக தடுப்பு உணவாக பயன்படுத்தலாம். அப்படி 90% மேலே பிளாக் இருக்குது, ஆன்ஜியோ பண்ணணும், இல்லை நான் மிளகு சாப்பிட்டு சரியாக்கிக்கிறேங்கிற மாதிரிலாம் தவறான முடிவுக்கு யாரும் வர வேண்டாம். சரி, அது தவறு. ஆனால் மிளகு நீங்கள் ஸ்திரமாக தினமும் தவறாமல் நீங்கள் சிறிதளவு சேர்த்து கொண்டே வந்தால் இந்த பிரச்சனை வந்து வருவதற்கான சாத்தியங்கள் இல்லை என்றே கூறலாம். சரி, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு ஒருவேளை ஹார்ட் டிசீஸ் எதுவும் இருக்குமோ அப்படின்னு பயத்தில் இருக்கிறவங்க நேரடியாக எடுக்க ஆரம்பிக்கலாம். தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம், தவறில்லை. சரி சார், ஓகே சார். அடுத்து யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மிளகு பற்றி வீடியோஸ் பார்க்கும்பொழுது தலையில் வந்து பொடுகு வந்து போக வைக்கும், அப்புறம் புழு வெட்டெல்லாம் சரி பண்ணும் அப்படின்னு நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. அந்த தகவல்லாம் நம்ப தகுந்ததானா? சரியான தகவல் தானா சார்? நிச்சயமாக நம்ப தகுந்த தகவல்கள் தான். சரி, உறுதியாக. ஏன்னு கேட்டிங்கன்னா, மிளகுக்கு வந்து இயல்பாகவே சருமபந்தம் அப்படின்னு ஒரு வேறு பேர் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, இது வந்து தோல் நோய்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. அதுவும் குறிப்பாக பொடுகுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்து. பொடுகுனால முடி உதிர்தல் காணப்படுமையானால் அந்த நிலையில் அந்த முடி உதிர்தலையும் இந்த மிளகு வந்து பயன்படுத்தும். எப்படி பயன்படுத்தலாம் அடுத்த கேள்வியாக இருக்கும். எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, மிளகை தயிரோடு சேர்த்து அரைத்து தலையில் தப்பளமிட்டு ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் கழித்த பிறகு குளித்தால் பொடுகு தொல்லை வராது. சரி, நீங்கள் வேறு எந்த ஒரு வேதிப்பொருள் கலந்த ஷாம்போ ஏதோ பயன்படுத்த வேண்டிய அவசியம் கூட இல்லை. 1. 2வதாக, இந்த மிளகு சேர்ந்த ஒரு பஞ்சகற்ப பொடி என்ற ஒரு மருந்து உள்ளது. பஞ்சகற்ப குளியல் பொடின்னு? கரெக்ட். அந்த பஞ்சகற்ப குளியல் பொடி இதற்கு மிகச்சிறந்த மருந்து சார். ஆகச்சிறந்த மருந்துன்னே சொல்லலாம். அது தலைக்கு தேய்க்கக்கூடியதா சார்? ஆமாம் சார், ஹெட் டு ஃபுட் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். அதில் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, மிருகமதம் பித்தமணி வேம்புகடு நெல்லி கரு ஆவின் பாலரைத்து காய்ச்சி ஒரு விதமோ இங்கற்ப நோய்க்கு இடம் உண்டோ மெய்ங்காண்டும் ஐங்கற்பம் மீதென்று அறி அப்படின்னு சொல்லுவார். யார் சொல்றது சார் இது? இது ஆக்சுவலி வந்து நம்மளுடைய திருமூலருடைய பாடல்களில் வருது. சரி, இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிருக மதம் அப்படிங்கிறது கஸ்தூரி மஞ்சள், பித்தமணிங்கிறது வந்து மிளகு, மிருக மதம் பித்தமணி, வேம்புங்கிறது வேப்பம் வித்து, கடுங்கிறது கடுக்காய், நெக்ஸ்ட் வந்து அடுத்ததாக வந்து கடு நெல்லிங்கிறது நெல்லி. இவற்றை எடுத்து அரைத்து பொடித்து அவற்றை அதை வந்து பாலோடு சேர்த்து வேக வைக்கணும். அந்த பாலோடு சேர்த்து வேக வச்ச அந்த இதை ஹெட் டு ஃபுட்டு பயன்படுத்தலாம். பொடுகு இருக்கிறவங்க தலைக்கு மட்டும் பயன்படுத்தினா போதும், கண்டிப்பாக வராது. வாரத்தில் 1 நாள் நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டு வாங்க, உங்களுக்கு நிச்சயமாக பொடுகு வராது. இதில் ஒரு அடிஷ்னலாக ஒரு தகவலை சொல்ல விரும்புகிறேன். இதை ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்ஸ், அதாவது நம்ம
அதிகுருதி அழுத்தம் சொல்றோமே, பிபின்னு சொல்றோம்ல, அந்த நோயாளிகள் வாரம் ஒரு முறை இதனை பயன்படுத்தி வந்தார்களே என்றால் அவர்களுடைய பிரஷர் நன்றாக குறைகிறது. அப்படியா? நன்றாக குறைகிறது. இன்னொன்று இதில் உள்ள ஒரு இதெல்லாம் நாங்கள் எங்கள் கிளினிக்கில் நாங்கள் வர்ற பேஷண்ட்ஸுக்கு கொடுத்த அனுபவத்தை வச்சு சொல்கிறோம். ஓகே. அடுத்ததாக மூணாவது இந்த இன்சோமினியான்னு சொல்லுவாங்க, தூக்கமின்மை. அந்த தூக்கமின்மை உள்ளவர்களும் இதனை வாரம் ஒரு முறை தவறாது பயன்படுத்தி வந்தார்கள் என்றால் தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள் வரவே வராது. ஓகே. இது சித்தர் ஒரு இடத்துல சொல்லுவார், சட்டைமுனி இன்னொரு இடத்துல சொல்லுவார், இதை பயன்படுத்திக்கிட்டே இருந்தால் கபாலம் பழக்குமடா அப்படிம்பார். நம்முடைய கபாலம் வந்து பழக்குமா, அதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாகிட்டே போகுமா. அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த பஞ்சகற்ப பொடி. அதில் ரொம்ப முக்கியமான பொருளே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு. ஓகே சார். அதனால தாராளமாக பயன்படுத்தலாம். பஞ்சகல்ப பொடி வந்து வெளியவே கிடைக்குமா சார்? தாராளமாக வெளியே கிடைக்கிறது. நாங்களும் எங்களுடைய மருத்துவமனையில் வைத்து விற்பனை செய்கிறோம். சரி சார். இந்த பஞ்சகல்ப குளியல் பொடி வந்து பொடியாக வாங்கி, இப்போ நீங்கள் வந்து மருந்து தயார் பண்ணுற முறை சொன்னீங்க இல்லையா? ஆமாம். அதெல்லாம் இல்லாமல் பொடியை வாங்கி அப்படி நேராக பயன்படுத்திக்கலாம், அவ்வளோதான். அப்படியே பயன்படுத்தி கொள்ளலாம், தவறில்லை. இதில் வந்து நம்ம பெரியதாக அது அப்படி செஞ்சு ப்ராசஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சரி சார். ஓகே. அடுத்ததாக சார் இன்னொன்று கேட்டிங்க, அதாவது இது வந்து புழுவெட்டுக்கு இது சிறந்த மருந்தான்னு. உண்மையிலேயே புழுவெட்டுக்கு இது ஒரு அற்புதமான புற மருந்து. எப்படின்னு கேட்டிங்கன்னா மிளகு, அடுத்ததாக வெங்காயம், மிளகு வெங்காயம் உப்பு, இந்த மூன்றையும் நன்றாக அரைத்து தலையில் அந்த புழுவெட்டு உள்ள இடத்தில் வந்து பற்றிடணும். 1 அல்லது 2-3 நாட்கள் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்துல சிறிது ஒரு சின்னதாக ஒரு பொக்களம் வரும். பிறகு அந்த பொக்களம் ஆறும். அதன் பிறகு அப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த இடத்துல புழுவெட்டு டோட்டலாகவே மாறிடும். புழுவெட்டுக்கு இது ஒரு கைகண்ட மருந்து. இது போட்டு சரியாக இருக்குதா சார்? நிறைய பேருக்கு சரியாக இருக்குது சார். ஆனால் இதனை பயன்படுத்தும் போது உள்ளுக்கு வேறு சில மருந்துகளை நாம் கொடுக்கணும். சீந்தில் சேர்ந்த மருந்துகளை கொடுப்பது நல்லது. டைனஸ்போரா கார்டிஃபோலியான்னு சொல்லுவாங்க. அந்த சீந்தில் சேர்ந்த மருந்துகள் இதில் நல்லா வேலை. சித்த மருத்துவர் கொடுக்கணும். ஆமாம், இது சித்த மருத்துவரை நீங்கள் அணுகித்தான் பெற்றாக வேண்டும். முதல் லெவலில் வந்து இந்த பற்று மட்டும் போடுறது அவங்க வீட்டில் ட்ரை பண்ணிக்கலாம், தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம் சார். பொதுவாக மக்கள் வந்து நம்ம மக்கள் மிளகு வந்து சளி இருமல் இருக்கும்போது அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஒருத்தருக்கு சளி இருக்குது, அதிகமான இருமல் இருக்குது அப்படின்னா மிளகு வந்து எப்படி பயன்படுத்துறது நல்லது சார்? சளிக்கு பல மருந்துகள் சித்த மருத்துவத்தில் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் ஹோம் ரெமெடிஸ் நம்ம சொல்கிறோமே, இந்த வீட்டு வைத்தியத்தில் மிகச்சிறந்தது, ஆகச்சிறந்த ஒரு சிறந்த மருந்தாக நம்ம எதை சொல்லலாம்? மிளகை சொல்லலாம். ஓகே. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முன்னால் அஞ்சரைப்பட்டின்னு சொல்லுவாங்க சார். அஞ்சரைப்பட்டியோட ஒரிஜினல் ஹீரோ யாருன்னா மிளகு தான். இந்த மிளகு தான் வந்து அதனுடைய ஒரிஜினல் ஹீரோ. அந்த மிளகை வைத்து நம்ம பல வழிகளில் இதை பயன்படுத்தலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக நான் ஒரு 4-5-6 முறைகளை வந்து சொல்கிறேன். ஒன்று எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், சுக்கு மிளகு திப்பிலி. சுக்கு மிளகு திப்பிலி, திரிகடுகம்னு சொல்லுவாங்க. இந்த திரிகடுகத்தை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை தேனில் கொடுக்கலாம். இதுக்கு நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலும் போய் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. சளி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகை, தனி மிளகை 1 பங்கு மிளகுக்கு வந்து பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிட கொடுக்கலாம். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற நபர்களாக இருந்தால் வந்து நீங்கள் நார்மலாக ஆம்லேட் போடும்போது மிளகை வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டு சளி உள்ள போது பயன்படுத்தி கொள்ளலாம். 2 விதத்தில் இது வேலை செய்யும். இது ஒரு நியூட்ரியண்டாகவும் வேலை செய்யும், அதே போல் ஒரு எக்ஸ்பெக்டோரண்டாகவும் வேலை செய்யும். ஸோ அந்த விதமாகவும் இதனை நாம் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக மிளகை வந்து கஷாயம் விட்டு குடிக்கலாம். மிளகை வந்து சிறிதளவு மல்லி, ஜீரகம் போன்றவற்றை சேர்த்து கஷாயம் போட்டு நம்ம வந்து குடிக்கலாம். நீங்கள் இதனுடைய பொதுகுண பாட்டிலே சொல்லியிருப்பார், சீத சுரம்னு தான் ஃபஸ்ட்டே ஆரம்பிச்சிருப்பார். அகத்தியர் சொல்லும்போது சீத சுரம்னு ஆரம்பிச்சிருப்பார். முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா காசத்தை போக்கும்னு சொல்லியிருப்பார். ஸோ இந்த ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்த்தா மிளகு வந்து ஒரு பெஸ்ட்டு கபத்திற்குரிய மருந்து. கபத்தினால் வரக்கூடிய எல்லா நோய்களுக்கும் இது காய்ச்சல், இருமல். சார், அடுத்தது இந்த மிளகுலே பார்த்தீங்கன்னா பல்வேறு வகைகள் இருக்கிறதாவும் நம்ம படிக்கிறோம். கருப்பு மிளகு, வெள்ளை மிளகு, வால் மிளகு இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆமாம் சார். இந்த மாதிரி வகைகள் இருக்குதா? இதில் எந்த மிளகு பெஸ்ட்டு சார்? ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மிளகுக்கு அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு இருக்குதா? ஓகே சார், நல்ல கேள்வி. அதாவது மிளகுல வந்து வகைகள் இருப்பதாக சித்த மருத்துவர்கள், சித்தர்களுடைய பாடல்களே பதிவுகள் காணப்படுகின்றன. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மிளகு, வெள்ளை மிளகு, அடுத்ததாக வால் மிளகு, இதனை பற்றிய குறிப்புகள் வந்து சித்த மருத்துவ நூல்களில் நிறையவே இருக்குது. சரி. இதில் வந்து நாம் மருத்துவ குணத்தை பொறுத்தவரையில் மிக அதிகம் ஒவ்வொன்றுக்குமே ஒரு சில பண்புகள் செப்பரேட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு மிளகு அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிற மிளகு தான். கறி மிளகு நம்ம சொல்கிறது, கருப்பு மிளகுன்னு சொல்கிறது, இதனை கறி மிளகு, குறுமிளகு அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஒன்று தான். சரி. இதற்கு தான் மருத்துவ குணம் அதிகமாக இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஓகேவா? அடுத்ததாக இதில் வெள்ளை மிளகு ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த வெள்ளை மிளகு அப்படின்னு சொல்கிறது வந்து நம்மளுடைய பாடநூல்களை எப்படி பதிவு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா,
மிளகினுடைய தோலை நீக்கிய பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு வகை அப்படின்னு தான் சொல்றாங்க. அவ்வளவுதான், தோல் எடுத்தது அவ்வளவுதான். அடுத்ததாக வால் மிளகு என்று ஒன்றை சொல்றாங்க. இதுக்கு வந்து பைப்பர் கியூபிபா அப்படின்னு சொல்றாங்க. இது மிளகை போன்ற ஒரு மிளகை ஒத்த, இப்ப நெல்லுல வெரைட்டி சொல்றோம் பாத்தீங்களா, சம்பா குருவை சொல்றோம்ல, அதே மாதிரி மிளகுல உள்ள ஒரு வெரைட்டி, சப் வெரைட்டின்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய உப இனம். அதற்கு என்று சில ஸ்பெஷலான பண்புகள் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து வாதம், பித்தம், கபம் என்ற 3க்குமே சொல்லியிருக்காங்க. வால்மிளகுங்கிறது வாத நோய்கள் மற்றும் பித்த நோய்கள் மற்றும் கப நோய்கள் யாவற்றையுமே போக்கக்கூடிய ஒரு பண்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. நம்ம பசியை வந்து நன்றாக தூண்டும் தீஷ்ண குணம் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. வால்மிளகு வந்து பசியை தூண்டும்னா அந்த குழந்தைகள் பசிக்காம இருக்கிற அவர்களுக்கு கொடுக்கலாம். அளவுதான் முக்கியம். இதில் சரி, அளவுதான். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணியம் உண்டு. திரும்ப திரும்ப இதை தான் சார் சொல்ல வேண்டிய இருக்குது. சரி, ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே வந்து நல்லது அப்படின்னு நினைச்ச உடனே எல்லாரும் அதை அளவு கடந்து பயன்படுத்தி விடுகிறார்கள். அது எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் சரி, அது சித்த ஆயுர்வேத எந்த மருந்துகளாக இருந்தாலும் சரி, அது வந்து நல்லதல்ல. அளவு அதில் முக்கியம். மிகினும் குறையினும் நோய் செய்யும். பசி இல்லையா, 2 மிளகு எடுத்து ஒரு 2 கற்கண்டு நல்லா தட்டி போட்டு ஒரு டீ மாதிரி போட்டு கொடுங்க, கண்டிப்பாக குழந்தைக்கு பசிக்கும், தவறில்லை. ஆனால் அதற்காக டெய்லி நீங்கள் வந்து பசிக்கணுங்கிறதுக்காக கொடுக்காதீங்க, அது வந்து தவறு தான். சரி சார், இந்த மிளகு வந்து யாராவது குறிப்பிட்ட மக்கள் இல்லை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஏதாவது கட்டுப்பாடுகள் இருக்குதா சார்? நிச்சயமாக சார். மிளகு வந்து என்ன சுவைன்னு சொன்னோம், கார்ப்பு சுவை உரம் சொன்னோமா. ஸோ இது வந்து உடம்புல எதை அதிகமாக்கும், அக்னி உஷ்ணத்தை வந்து அதிகமாக்கும். ஸோ அப்போ உஷ்ணத்தினால ஒரு நோயாளியா பாதிக்கப்பட்டிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தனுக்கு உஷ்ணத்தினால ஒரு பிரச்சனை வந்திருக்கு, ரீனல் கால்குலஸ், உஷ்ணத்தினால வர தமிழ்ல சொல்லுங்க. ரீனல் கால்குலஸ், நம்ம சிறுநீரக கற்கள்லாம் சொல்றோம்ல, அந்த சிறுநீரக கற்கள், நீர் எரிச்சல் அப்படின்னு சொல்லி ஒரு நோய், டிஸ்யூரியான்னு சொல்லுவாங்க. சரி, இந்த மாதிரி நிலைகள்ல இதனை நம்ம வந்து பயன்படுத்துவது தவறு. ஏனென்றால் இது வந்து இயல்பாகவே இந்த நோய்கள் எல்லாமே பித்த குற்றம் அல்லது வந்து பித்த குற்றம் அதிகமானதுனால தான் அந்த வியாதிகள் வந்திருக்குது. நீங்க அந்த பித்த குற்றத்தை அதிகமாக்கக்கூடிய ஒரு பொருளை நீங்க சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா மேலும் அந்த நோயை என்ன செய்யத்தான் செய்யும், அதிகரிக்கத்தான் செய்யும். மேலும் இதுக்கு வந்து வறட்சி அப்படிங்கக்கூடிய ஒரு பண்பு உண்டு. உடம்ப வந்து வறள செய்யக்கூடியது. நீர்ச்சத்து வறண்டு தான் ரீனல் கால்குலஸ், அதாவது சிறுநீரகத்தில் கற்களே வந்திருக்கிறது. அப்போ மேலும் இதை அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருளை சாப்பிட்டீங்கன்னா வலி அதிகமாக தானே செய்யும். அப்போ எப்படி சாப்பிட்றது, தவறு இல்லை, கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. சரி சார், சுகர் ப்ரெஷர் மாதிரி நீண்ட நாளுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க, அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கிறவங்க சாப்பிடலாமா? நல்ல கேள்வி சார், நல்ல கேள்வி. குறிப்பாக நீங்கள் ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட், ஹைப்பர் டென்ஷன் வித் ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியா, ஒரு ஆளுக்கு வந்து ப்ரெஷரும் அதிகமாக இருக்குது, கொலஸ்ட்ரால் லெவலும் அதிகமாக இருக்குது, அவங்க தாராளமாக மிளகு சாப்பிடலாம். தவறே இல்லை. சரி, தவறே இல்லை. இது 2 தனித்தனியாக இருக்கிறவங்க, இது தனித்தனியாக இருக்கிறவர்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓகே. சுகர் நோயாளிகள், குறிப்பாக ஒபிசிட்டியோட இருப்பாங்க பார்த்தீங்களா, உடல் பருமனோட இருக்கக்கூடிய சுகர் நோயாளிகள் இதனை பயன்படுத்தலாம். ஓகே, தவறில்லை. உடல் ரொம்ப மெலிந்த நிலையில் இதனை பயன்படுத்த வேண்டாம். மேலும் ரொம்ப மெலிய செய்யக்கூடிய பண்பு இதற்கு வரலாம். சரி சார், கர்ப்பிணிகள் சாப்பிடலாமா சார்? கர்ப்பிணிகள் நிச்சயமாக சாப்பிடக்கூடாது. கர்ப்பிணி காலத்தில் நிச்சயமாக இந்த கார்ப்பு சுவையுடைய பொருட்களை சாப்பிடக்கூடாது. இது குழம்புல மசாலால சேர்த்து சாப்பிடுறது அது மாதிரி அளவு சார், அளவு சார். மிளகுக்கு இருக்கும் அந்த நம்ம இதில் உள்ள ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்கு சார். எப்படி பார்த்தீங்கன்னா மிளகு எப்போதுமே நீங்கள் மசாலா அரைக்கிற வீட்டு அம்மாக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா பார்ப்போம், அவங்க சொல்லுவாங்க 1 பங்கு மிளகான்னா 2 பங்கு தனியான்னு சொல்லக்கூடிய கொத்தமல்லியை போடுவாங்க. மிளகோட பண்பு வந்து டோட்டலாக மாற்றக்கூடிய பண்பு இந்த கொத்தமல்லிக்கும் ஜீரகத்துக்கும் இருக்கும். அப்போ நீங்க இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது அது என்ன செய்ய போறது இல்ல, பெரிய தவறான விளைவுகளை உண்டாகும் இல்லை. ஆனா தனி மிளகு நீங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனையை உண்டு பண்ணத்தான் செய்யும். ஓகே, அதான் இதுதான் சார் இதுதான் நம்மளுடைய பாரம்பரியம், இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து, இதுதான் நம்மளுடைய உணவோட பெரிய ஸ்ட்ரென்த்தே இதுதான். அந்த மிளகோட பலன் எடுக்கணும், ஆனா அதை வந்து அதோட பிரச்சனை வராம எடுக்கணும். அதுக்கு இதுதான் வழி. சரி, அஞ்சரைப்பேட்டி வைத்தியம்ங்கிறது இதுதான் சார், வேற வைத்தியம் தான், அது ஒரு வைத்தியம் தான். சரி, நீங்க இன்னொரு விஷயம் சார், பீரியட்ஸ் சரியா வராம இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த அமனோரியான்னு சொல்லுவாங்க. அந்த பீரியட்ஸ் சரியா வரலைன்னா அவங்க பீரியட்ஸ் வர வைக்கிறதுக்கும் இந்த மிளகை பயன்படுத்தலாம். எப்படி சார், எப்படி பயன்படுத்தணும் சார்? மிளகு ஒரு 10 மிளகு எடுத்துக்கோங்க, சரியா? அதை தனியா அரைச்சி வெறும் வயிற்றுல குடிச்சாலே பீரியட்ஸ் வந்துடும் சிலருக்கு. இல்லை அப்படின்னா ஒரு 10 மிளகு, ஒரு 5 வெள்ளைப்பூண்டு அரிசி, வெள்ளைப்பூண்டு அரிசி, 1 கைப்பிடி அளவு வேலிப்பருத்தி இலை. நான் முன்னமே சொன்னேன் பார்த்தீங்களா, அதே வேலிப்பருத்தி இலை, அதாவது ஒரு 10 மிளகு, 5 வெள்ளைப்பூண்டு, 1 கைப்பிடி அளவு வேலிப்பருத்தி இலை, 3ஐயும் அரைத்து காலையில் 1 வேளை மட்டும் வைத்து
தொடர்ச்சியாக சாப்பிட சொல்லுங்க, கண்டிப்பாக பீரியட்ஸ் வந்துடும். எத்தனை நாள் சாப்பிடணும் சார்? ஒரு 3 நாள் சாப்பிட சொல்லுங்க சார், 4வது நாள் வந்துடும். ஓகே ஓகே. குறிப்பு, இந்த மருந்து சாப்பிடும்போது நீங்கள் உப்பு புளியை தவிர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிசிஓடி சொல்கிறாங்களா சார்? ஆமாம் ஆமாம். அவர்களும் இந்த இதனை பயன்படுத்தி கொள்ளலாம். பெரிய பிரச்சனையாக இருக்குது சார் அது தமிழ்நாட்டில் மக்கள். ஆமாம் சார். ஏன்னா இது இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால வந்துட்டு நம்ம சொல்கிறோம், அதற்கும் இது நல்லா வேலை செய்யுது. தயாராக கிடைக்குமா சார்? சார் இது வந்து நம்ம தயார் பண்ணி தான் சாப்பிடணும். சரி. பச்சையாக சாப்பிடும்போது தான் இதனுடைய இலகு பச்சையாக இருக்கணும். ஆமாம், எல்லாமே பச்சையாக இருக்கிறதா நல்லது சார். மிளகு வந்து இவ்வளவு நல்ல பலன்களை கொடுத்தாலும் மக்கள் வந்து அதை வந்து ஒருவேளை சரியான முறையில் பயன்படுத்தாமல் விட்டாலோ, இல்லை ரொம்ப அதிகமான அளவு எடுத்துக்கிட்டாலோ, இல்லை ரொம்ப தொடர்ந்து ரொம்ப காலம் சாப்பிட்டுட்டு வந்தாலோ அது ஏதாவது பிரச்சனைகளை இல்லை பக்க விளைவுகள் ஏதாவது கொடுக்குமா சார்? அதாவது மிளகை நான் முன்னமே கூறியது போல் அங்கே சித்தர்கள் கூறிய அளவில் அனுபானத்தில் சாப்பிடுகின்ற பட்சத்தில் எந்த பிழையும் வருவதில்லை. ஆனால் சில தவறான புரிதல்னால அளவுக்கு அதிகமாக உண்டார்களே ஆனால் அதில் சில பிரச்சனைகள் வரும். குறிப்பாக வந்து குண்ம ரோகம் வரும் என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது நம்ம பெப்டிக் அல்சர்னு சொன்னோம் பார்த்தீங்களா? பெப்டிக் அல்சர், அந்த மாதிரியான ரோகங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அதனால் அந்த நோயாளிகளுக்கு வந்து இது ஆகாது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த நோயாளிகள் இதனை மருத்துவரின் ஆலோசனைப்படி சேர்த்துக்கொள்வது தவறில்லை. சரி. மேலும் இன்னொன்று இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிளகு வந்து காரமானது தான், அதனுடைய பண்பு வந்து வெப்பத்தை கொடுக்கக்கூடியது. சரிங்களா? அதே நேரத்தில் மிளகோட பண்பையும் மிளகை போன்ற காரத்தினுடைய பண்பை உடையது வந்து கொத்தமல்லி. ஆனால் மிளகுக்கு நேர் எதிரான ஒரு பொருள். இப்போ மிளகு நீங்கள் தெரியாமல் நிறைய சாப்பிட்டுட்டீங்கன்னா அதனுடைய காரத்தன்மையை மாற்றுவதற்கு நம்ம கொத்தமல்லியையோ ஜீரகத்தையோ நாம் அதிகமாக பயன்படுத்தி கொண்டாலே போதுமானது. இன்னொன்று, மிளகுக்கு நேர் எதிரான சுவை வந்து இனிப்பு. அதுலேயும் கருப்பட்டி வந்து மிகச்சிறந்தது. அதனால் மிளகினுடைய அட்வர்ஸ் ரியாக்ஷனை சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கருப்பட்டி சேர்த்துக்கோங்க, சரியாக போகும். மிளகு ஒருவேளை அதிகமாக திடீர்னு நிறைய சாப்பிட்டு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கருப்பட்டியை நான் பயன்படுத்தி கொள்ளலாம். சரி. இப்போ வந்து ஒரு 5 மிளகு 10 மிளகு வரைக்கும் தினமும் சாப்பிட்டு வரலாம்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம். அது வந்து தொடர்ந்து தினமுமே சாப்பிடலாமா? அது எவ்வளோ காலத்தில், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிறுத்தணும்னு ஏதாவது இருக்குதா? அதாவது நோயினுடைய அடிப்படையில், தேவையினுடைய அடிப்படையில் சாப்பிட்டு விட்டு நிறுத்துவது தான் சிறந்தது. மிளகு மேலே ரொம்ப ஆர்வத்தில் தினமும் ஒரு 5 மிளகு 10 மிளகு சாப்பிட்றவங்க வருஷக்கணக்காக சாப்பிட்றது நல்லது இல்லையா? நிச்சயமாக நல்லதில்லை தான். எவ்வளோ நாள் எடுத்துகிட்டு பிரேக் விட்டால் நல்லா தான் இருக்கும்? ஒரு குறைந்தபட்சம் வந்து எந்த ஒரு மருந்துக்குமே சித்த மருத்துவத்தில் 48 நாட்கள் சொல்லுவார்கள். ஒரு மண்டலம் எடுத்து நாம் பிரேக் விட்டுட்டு தேவையை பொறுத்து அடுத்து எடுத்துக்கொள்ளலாம், தவறில்லை. இப்போ ஒரு ஆளுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குதுன்னா அந்த ஸ்கின் ப்ராப்ளம் போகிற வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இதை எடுத்துக்கொள்ளலாம். அதன் பிறகு அக்கேஷனலாக நீங்கள் அதை என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம். நான் சொல்லுவது தனி மிளகை. சரி சரி. தனி மிளகை, அதாவது மிளகு சேர்ந்த மருந்தையோ மிளகு சேர்ந்த உணவையோ நான் சொல்லவில்லை. ஓகே. தனி மிளகை சாப்பிடுவதாக இருந்தால் தான் இந்த விதி. ஆனால் மிளகு சேர்ந்த கூட்டு பொருட்கள் இருக்கிறதெல்லாம் அவற்றுக்கு நாம் இந்த மாதிரி நம்ம எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். நம்ம மிளகு பற்றி நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் கேட்டோம். எல்லாத்துக்கும் ரொம்ப அழகாக நம்ம எதிர்பார்த்ததை விட நிறைய தகவல்களை வாரி வழங்கியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பார்த்து நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் வந்து மிளகு சம்பந்தமான நிறைய தகவல்கள், உங்களுக்கு பிரயோஜனமான தகவல்கள் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நானும் டாக்டரும் செய்ய வேண்டிய வேலையை நிறைய செஞ்சுட்டோம். நீங்கள் வந்து இனிமேல் இந்த வீடியோவை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே இந்த தகவல் போய் சேரணும். அதனால் வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள், இந்த ப்ரோக்ராம் பற்றின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட்டில் எழுதி வைங்க. நீங்கள் எழுதக்கூடிய கருத்துக்களில் இருந்து தான் உங்களுக்கான அடுத்த வீடியோ பிறகுது. அதனால் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் எழுதுங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோவோட உங்கள்கிட்ட வரேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வில்சன். நன்றி, வணக்கம்.